தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏற்கனவே பயத்துக்கு நடுவில் தான் கொஞ்சமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதுவும் பொறுக்காம இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் போறன்ற பேர்ல சில முட்டாள் கூட்டம் பண்ணிட்டு இருக்க பாருங்க ஒரு வேலை. அதாவது இது புனிதமான நாள்னு நினைக்காதீங்க. இந்த 8 நாட்கள் அமானுஷம் நிறைஞ்ச நாட்கள். உங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போய் நரபலி கொடுத்துருவாங்கன்னு நேஷனல் லெவல்ல போடுறது வேற. நார்த் இந்தியால, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு பல தாய்மார்கள் கதறாங்க பாருங்க. இதை தான் முழுக்க முழுக்க ஃபேக்ட் செக் பண்ண போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த டேர்முக்கு பேர் என்ன தெரியுமா? ஹோலோஸ்டாக். ஆக்சுவலாக இந்த டேர்ம் மைண்டில் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 24 ஆரம்பிச்சிருச்சா, அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் 3 வரைக்கும் இந்த ஹோலோஸ்டாக் காலகட்டமாக பார்க்குறாங்க. இது சார்ந்து இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் சில பேர் வீடியோஸை மேக் பண்ணி போடுறாங்கன்னு அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. உங்கள் குழந்தைங்கள கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அமானுஷ்யவாதிகள் நிறைய பேரும் பில்லி சூனிய வைக்கிறோம், நரபலி கொடுக்குறோம், மாந்திரிகம், பிளாக் மேஜிக் அதுன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போய் நரபலி கொடுத்துருவாங்க. நீங்க குழந்தைங்களை காணும்னு தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது, அவங்க கையில இருக்கும். ஆனா 1 இல்ல 2 துண்டா கூட கிடக்கும், அவங்க வெட்டி வச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரியலா நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு பேரண்டா இருக்க மனநிலை எவ்வளவு கொதிக்கும். ஏன்னா ஆக்சுவலா நாங்க இன்னைக்கான டேவை முடிச்சிட்டோம். கிளம்பும் போது பாத்தீங்கன்னா வருது அவ்வளோ மெயில், அவ்வளோ மெசேஜஸ். என்னன்னு பார்த்தா அவ்வளோ தாய்மார்கள், அவ்வளோ அப்பன்கள், கிட்டத்தட்ட அழாத குறை தான். எங்க இது போலாம் சொல்றாங்க, எனக்கு இந்த ஜாதகத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்குங்க, ஆன்மீகம் சார்ந்து நிறைய நம்பிக்கை இருக்குங்க, பற்று இருக்குங்க, ஆனா இப்படிலாம் சொல்றாங்களே உண்மையா, எங்க வீட்டுல குழந்தை இருக்குன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோலோஸ்டாக்கை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அட கர்மாந்திரம் முச்ச பாவீங்களா, ஏதோ ஒரு மேட்டர் எது கூட கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்கன்னு அப்புறம் தாங்க புரியுது. என்ன பிரச்சனைனா, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸர் ஒரு விஷயத்த அப்படி வீடியோவா போடுறாப்ல அப்படின்னா அதை பார்த்து அடுத்தடுத்த லெவலில் இருக்க சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்களே, அவங்க பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படிதான் இந்தியா முழுக்க இது போல ரீல்ஸ் அதிகரிச்சுட்டு இருக்கு. பயம்புறுத்துறோன்ற விஷயமே தெரியாம, வதந்தியை பரப்பி பயம்புறுத்துற விஷயமே தெரியாம இது போல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது சார்ந்து சில ஆன்மீக ஆய்வாளர்கள்கிட்ட பேசியிருந்தோம், ஜோதிட ஆய்வாளர்கள்கிட்டையும் பேசியிருந்தோம். அவங்க கொடுத்துருக்க இன்புட்ஸை மட்டும் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ரிவியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில விஷயம் நான் சொல்கிறேன். என்னன்னா, இந்த ஹோலோஸ்டாக் அப்படின்றத இந்த ஹோலி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறுத்துறத நாம எப்பவுமே புனிதமான விஷயமா பார்க்க மாட்டோம். ஒரு செயலை கூட, நல்ல செயலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் சொல்லுவோம். ஆனா ஒரு 8 நாட்கள் வரைக்கும் சில விஷயங்களை நிறுத்துப்பான். இதைத்தான் புனிதமான நிறுத்தமா கருதுறாங்க. அதைத்தான் இந்த ஹோலி பாஸ் அப்படின்றாங்க. இந்த ஹோலோஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஹோலி ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுக்கு முந்தைய 8 நாட்களை குறிக்கிறதுங்க. இது ஆக்சுவலா இப்போ பிப்ரவரி மாதம் 24 ஆரம்பிச்சு மார்ச் 3 வரைக்கும் இந்த வருஷம் இருக்கு. போன வாட்டி மார்ச் டைம்ல தான் ஆரம்பிச்சது, இந்த முறை பிப்ரவரி மாதம் போல ஆரம்பிக்குது. 8 கிரகங்களை இது குறிக்கிறதா இருக்கு. சூரியன், சனி, குரு, புதன், சுக்கிரன், ராகு, கேது, செவ்வாய், சந்திரன், இந்த 8 கிரகங்களை குறிக்கிற மாதிரி தான் இந்த 8 நாட்களை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த 8 கிரகங்களும் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உக்கிரமா இருக்கிறது இந்த 8 நாட்கள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சில ராசிக்காரங்களுக்கு இதனால பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொல்லுவாங்க. இந்த கிரகங்கள் எதிர்மறை தாக்கத்தை பெருசா ஏற்படுத்தும்பா, அதைத்தான் அந்த கிரக பாதிப்புன்னு சொல்றோன்னு அந்த ஆய்வாளர்களும் கிளைம் பண்றாங்க. மிதுனம், கடகம், சிம்மம், கும்பம், மீனம், இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த முறை எதிர்மறையா சில விஷயங்கள் இந்த 8 நாட்களுக்குள்ள நடக்கும். அதனால எல்லாம் அலர்ட்டா இருங்கன்னு சொல்றாங்க. இது இந்த ஆய்வாளர்கள் சொல்ற விஷயம். ஆனா அந்த இன்ஃப்ளூயன்சஸ் பண்ற லூட்டி இருக்கு, 12 ராசி தான் ஒட்டுமொத்தமா இருக்கு, 13, 14 பிரிச்சு எடுத்து போடுறாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வதந்தியை பரப்பி போட்டுட்டு இருக்கானுங்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ஆய்வாளர்கள் சொல்றது இல்லைங்க, இது போல 8 நாட்கள்ல வருஷம் வர 8 நாட்கள்ல கண் திருஷ்டி மட்டும் ரொம்ப இருக்குங்க. அதனால இந்த ராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவ்வளவுதான் விஷயம் அவங்க சொல்றது. ஆனா 8 கட்டி இருக்கானுங்க பாருங்க மத்தவனுங்க. இந்த 8 நாட்களையும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை செய்வாங்க, சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, தினமும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதாவது வாரத்துக்கு 2-3 நாள் பண்றவங்க கூட இந்த 8 நாட்கள் டெய்லி பண்ணுவாங்க. வீடு கிரகப்பிரவேசம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த 8 நாட்களுக்குள்ள யாரும் பண்ண மாட்டாங்க இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க. திருமணம் பண்ண மாட்டாங்க,
நிச்சயதார்த்தம் கூட பண்ணிக்க மாட்டாங்க. புதிய தொழில் தொடங்குற முயற்சி இருக்குல்ல, அதை இந்த 8 நாட்களுக்குள்ள இனிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. முடி வெட்ட மாட்டாங்க பல பேரும். இந்த 8 நாட்களுக்குள்ள பிளான் பண்றாங்கனாக்கா முடிய வெட்ட மாட்டாங்க. முடிய விடுங்க, முக்கிய முடிவை கூட எடுக்க மாட்டாங்க. அதையும் கடைபிடிப்பாங்க. சொத்து வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. இந்த 8 நாட்களுக்குள்ள கருப்பு நிறத்துல உடை அணிய மாட்டாங்க. நீல நிற உடைகளையும் ஃபுல்லா அவாய்ட் பண்ணுவாங்க. உப்பு கலந்த நீர் இருக்குல்ல, இதுல தான் குளிப்பாங்களே. இந்த கிளென்சிங் பண்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா? அவங்களும் இது போல சில ப்ரொசீஜர்ஸை சொல்லுவாங்க. உப்பு கலந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியில குளி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருஷ்டி பட்டாவோட இது போல விஷயங்களை சொல்லுவாங்க. அது போல விஷயத்த இந்த 8 நாட்களும் தொடர்ந்து பண்ணுவாங்க. இந்த ஹோலோஸ்டாக் இருக்குல்ல, இத ஒரு இதிகாச கதை கூடயும் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. அதுல வர 8 தான்பா இந்த 8 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை இப்ப தெளிவா சொல்றேன். பக்த பிரகலாதா அந்த படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தவங்களுக்கு இதுக்கப்புறம் கான்டென்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இந்த ஹிரண்யகசிபு இருக்கால, இவன் தன்னோட மகன் பிரகலாதனை எந்த அளவுக்கு துன்புறுத்தினான். 8 நாட்கள் அந்த துன்புறுத்தல் எப்படி தொடர்ந்து போச்சு, இதை விவரிக்கிற படலத்தை தான் இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஆக்சுவலா இதை தான் ஹோலோஸ்டாக் அந்த டேர்முக்குள்ள பொறுத்துறாங்க இங்க இருக்க ஆன்மீக ஆய்வாளர்கள். ஃபால்கன் சுக்ல அஷ்டமியில ஆரம்பிச்சு பூர்ணிமா வரைக்கும் இது ஃபுல்லா நீண்டு போகுங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா அஷ்டமி நாள். இந்த நாள்ல பிரகலாதனை மலை மேல இருந்து தூக்கி வீசி சாகடிச்சுங்க அப்படின்னு பிரகலாதனோட அப்ப ஹிரண்யகசிபுவே உத்தரவு பிறப்பிச்சாச்சா. மலை மேல இருந்து தூக்கி வீசுறாங்க. ஆனா அந்த பையன் சாகல. விஷ்ணுவோட அருளால அந்த பையனுக்கு உயிர் பிரியல. 2வது நாள் நவமி. இந்த நாள்ல கொடிய விஷம் நிறைஞ்ச பாம்பு கூட்டங்களுக்கு மத்தியில அந்த பையனை போடுறாங்க. ஆனா பாம்போட விஷம் அந்த பையன் உடம்பு எதுவுமே பண்ணல. காரணம் விஷ்ணு. 3வதா தசமி. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கொதிக்கிற எண்ணெய் இருக்குல்ல, இதுல அந்த பையனை தூக்கி வீசுறாங்க. ஆனா அப்பயும் அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. பிகாஸ் அந்த கொதிக்கிற எண்ணெய் கோல்டான எண்ணெயா மாறிடுச்சு. 4வது நாள் ஏகாதசி. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு உணவு கொடுக்காம தண்ணி கொடுக்காம பட்டினி போடுறாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த பையனை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அந்த டைம்ல கடவுள் வந்து பிரகலாதனுக்கு உணவு கொடுத்ததாவும் ஒரு நம்பிக்கை. 5வது நாள் துவாதசி. இந்த நாள்ல அந்த பையனை யானைகளை வச்சு மிதிச்சு சாகடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா யானைகள் அந்த பையனை மிதிக்கிறதுக்காக வரா மாதிரி தெரியல. அந்த பையன் கிட்ட பூனைக்குட்டி மாதிரி மாறி எல்லாம் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. யானைகள் அவ்வளவு தூரம் ஹம்புலா மாறிடுச்சு. ஸோ அங்கேயும் கடவுள் காப்பாத்திட்டாரு. 6வது நாள் திரையோதசி. அன்னைக்கு என்ன ஆகுது, இந்த தாந்திரிக் மந்திரங்களை சொல்லி அந்த பையனை கொன்னுடலாம், ஏன்னா ஏதோ காப்பாத்துற மாதிரி தெரியுது, அதனால தாந்திரிக் மந்திரங்கள் மூலமா அந்த பையனை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அதுவும் இனிஷியேட் பண்றாங்க. ஆனா அந்த முயற்சியும் தோல்வியில தான் முடிவடையுது. அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. 7வது நாள் சதுர்தசி அன்னைக்கு அந்த பையனை ஒரு பெரிய வாள் இதை வச்சு வெட்டி கொன்னுலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாளே வளைஞ்சிருது கடவுளோட அருளால. இதுக்கப்புறம் 8வது நாள் அதுதான் பூர்ணிமா. இந்த ரிச்சுவல்ல கடைசி நாள் அதுதான். இந்த ஹோலிகா அப்படின்றவ கிட்ட ஹிரண்யகசிபு ஒரு ஆர்டர் கொடுத்துட்றான், என் பையனை நீங்க எரிச்சு சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோலிகா யாருன்னா ஹிரண்யகசிபுவோட சகோதரி. இவங்களுக்கு ஒரு வரம் இருந்துச்சுங்க. அது என்ன வரம்னா, எவ்வளவுதான் நெருப்பு இருந்தாலும் அந்த நெருப்பு இவங்களை எதுவுமே செய்யாது. அப்பேற்பட்ட வரம் ஹோலிகாக்கு இருந்துச்சு. ஹோலிகா என்ன பண்றா, ஹிரண்யகசிபு சொன்னார்னு சொல்லிட்டு பிரகலாதனை அவரோட கைகளால தூக்கி அப்படியே ஒரு நெருப்பு மேல அமர்றா. அந்த டைம்ல கடவுள் விஷ்ணு பிரகலாதனை காப்பாத்திடுறாரு. ஆனா ஹோலிகாவை எரிச்சு சாகடிச்சிடுறாருங்க. சாம்பல் ஆக்கிறாரு, பஸ்மமாக்கிறாரு ஹோலிகாவை. ஆக்சுவலா இதுதான் அஷ்டமியோட முடிவா கருதப்படுது. ஹோலிகாவை கொன்ன அந்த டைம் இருக்குல்ல, அதுதான் அஷ்டமி முடிவா கருதப்படுது. இதுதான் ஹோலிகா தகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நார்த் சைட்லாம் பாத்தீங்கன்னா. ஆக்சுவலா ஹோலிகா அஷ்டமி அப்படின்ற பெயர் வர காரணமும் இதுதான். ஸோ இந்த ஹோலோஸ்டாக் ஹோலிகா அஷ்டமி கனெக்ட் கிட்டத்தட்ட புரிஞ்சிருச்சா? ஆக்சுவலா இதை பத்தி நான் இவ்வளவு தூரம் விவரிச்சதையும் தாண்டி ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மீக ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அப்போ பிரபல ஜோதிடர் ஜீவிதா அவர்கள் இது சம்பந்தமா பல விஷயங்கள் நம்ம கிட்ட ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும் மக்களே. மித்த தூக்கி ஓரம் போட்டு நம்பிக்கை கூட ஓரளவு தான் இருக்கணுன்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவங்க சொல்றதை கேளுங்களா. வணக்கம். சோஷியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன் நான். எனக்கே நிறைய கால்ஸ் வந்தது, மெசேஜஸ் வந்தது. அதாவது பிளானட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால ஒரு பிப்ரவரி 24 மார்ச் 3 வரைக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமாமே, குழந்தைங்கள கடத்திட்டு போயிடுவாங்களாமே அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பேனிக் ஆகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி பேனிக் ஆகணும்லாம் எந்த அவசியம் கிடையாது. முதல்ல இது என்ன விஷயம் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த குயிக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, புதன் ரெட்ரோகேட் ஆகுறாரு. ரெட்ரோகேட் அப்படிங்கிறது என்னென்னா ரிவர்ஸில் போகிறது, சரியா? அதோட சுக்கிரனும் புதனும் 2 பேரும் இணைகிறாங்க. அதோட
சனி வந்து நெப்டியூன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டோட இணைகிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி, சரிங்களா? அதோட சந்திர கிரகணம். சந்திர கிரகணம்ங்கிறது நம்மளுடைய ராகு கேது, உங்களுக்கே தெரியும். ராகு கேது காரணமாக தான் சந்திர கிரகணம் நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதா? சாஸ்திரப்படி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பலி கொடுப்பாங்க, குழந்தைங்கள வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பிளாக் மேஜிக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சாஸ்திரங்களில் எதுவும் கிடையாது. கிரகண நாட்களில் வந்து குழந்தைங்க ஆபத்தில் இருப்பாங்க அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடவே கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த டைமில் இந்த கிரகணம் வரப்போ என்ன ஆகும்? கிரகணம் வரப்போ நமக்கு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எமோஷன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதோட நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து கிரகண டைமில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோயில் பூட்டுவாங்க, கோயில் திறப்பாங்க, இந்த மாதிரி சில ஆகம விதி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட நம்மளுடைய சொசைட்டியில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து உற்று நோக்குவாங்க. அதோட இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம பாடி கிளென்சிங் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மனசு கிளென்சிங் பண்ணுறது தான் அந்த கிரகணம் அப்படின்னு சொல்கிறது. அதோட இன்னும் சொல்லப்போனால் இந்த டைமில் வந்து ஆத்மார்த்தமாக என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கள், சரிங்களா? குழந்தைங்களுக்கு ஆபத்து, குழந்தைங்கள தாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. இது முழுக்க ஒரு மித் அப்படின்னே சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை தான் குறிக்குது. சந்திர கிரகணத்தை நேரில் பார்க்குறவங்க மன அழுத்தமாவீங்க, பயப்படுவீங்க, ஒரு பால்பிட்டேஷன் ஆகும், அதோட பதற்றமாகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது வந்து சனி அப்படிங்கிறது ஒரு பயத்தை குடிக்கக்கூடியது. அதோட பயங்கிறது என்னென்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறது. அப்போ அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. நெப்டியூன் கூட வரதுனால, நெப்டியூன்னாலே அது ஒரு மாயை தான் இல்லையா? நம்மளுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா சொசைட்டியில் ரூமர்ஸ் பரவும். அதை தான் வதந்தி வேகமாக பரவுது. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் பயங்கிற ஒரு விஷயம் உருவாயிட்ருக்கு. கிரகங்களால் உருவாகலை, அதாவது பிளானட்ஸால் இந்த பயம் உருவாகலை. முழுக்க இது மன அழுத்தத்தாலேயே உருவாகுது. நான் இப்போ பிளானட்ஸோடைய அலைன்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிரகங்கள் வந்து மனுஷனுடைய மனசை பாதிக்கலாம், அதுக்காக வந்து எந்த குற்றச்செயலும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜென்ரலாகவே நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம பாதுகாத்து வச்சு தான் ஆகணும். அதுக்கும் இந்த ஆஸ்ட்ராலஜிக்கும் இந்த பர்டிகுலர் டேஸ்க்கும் எந்த சம்மந்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, வீட்டில் ஒரு விளக்கேற்றுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்க, இல்லை சிவநாம ஜெயத்தை கேளுங்க, யாருக்காவது ஒரு அன்னதானம் கொடுங்க. ஒரு அமைதியான ஒரு மனநிலைமையில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க. பயம் பரப்புறது அப்படிங்கிறது வந்து தர்மம் கிடையாது. நம்ம அறிவை, நம்மளுடைய நாலேஜை எந்த அளவுக்கு தர்மமாக மற்றவங்களுக்கு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான், கிளியரன்ஸாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எமர்ஜென்சி வீடியோ நான் போடணும் அப்படிங்கிறத நினச்சேன். நன்றி. மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்து மார்க்க நம்பிக்கை இருக்குல்ல, இதை அசிங்கப்படுத்தவும் கொச்சப்படுத்தவும் வெளியிலிருந்து ஆட்கள் தேவையில்ல போல இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க சில முட்டாள்களே போதும். இந்த ரீச்சுக்கு ஆசைப்படுறோம், அந்த கர்மம் இந்த கர்மம்னு சொல்லிட்டு, இது போல இந்த பக்தின்றது சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்டதான், நம்பிக்கை சம்பந்தப்பட்டதான். அதுல வரல விட்டு பாக்குறானுங்க. மார்க்கம் சார்ந்து ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சீங்கன்னாக்கா முதல்ல அது போல ஆட்களை கொஞ்சம் ஓரம் கட்டி விடுங்க. அவங்கள வச்சு நீங்க ஹிந்து மார்க்கம் சார்ந்து செழித்தவங்க வைக்கலாம் முடிவு பண்ணீங்கன்னா அதோட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. பகுத்தறிவோடு கூடிய பக்தி இருக்குல்ல, இதுதான் இந்த காலகட்டத்துக்கான தேவை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ பேரண்ட்ஸ், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எவனோ களை போட்ட விஷயத்தை இந்த விஷயத்தை கூட கனெக்ட் பண்ணி நீங்க குழம்பாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. இந்த ஹொலஸ்டாக் காலத்துல மட்டும்தான் குழந்தைங்களை ஒழுங்கா கவனிச்சினும் கிடையாது. குழந்தைய பெத்து போட்டீங்களா, ஃபுல்லாக கூட இந்த கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. அப்புறம் பெற்று போடணும். இந்த ஒரு நாளில் ஃபுல்லாக பேம்பர் பண்ணி பார்த்துக்கணும், 8 நாட்கள் இப்படி சேவ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. லைஃப் லாங் நீங்கள் குழந்தைய பராமரித்து தான் ஆகணும், கண்ணுங்க அர்த்தமாக பார்த்து தான் ஆகணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.